உருப்படி. உருப்படியே நீங்க உருப்படியா தேடி வந்திருக்கீங்க. அந்த உருப்படிக்கு பேர் இருக்கா இல்லையா? அதான் மான் அப்படின்னு சொன்னேன். இது மான். ஓ மான் குட்டி. ஓ மான் மான் குட்டி. ஓ அப்ப நீங்க வந்து எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. சொன்னேன்னு அப்புறம் மானம் கட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் மான கேட்டு வந்திருக்கேன். ஓ கேட்டு மானல அல்ல. நீ சொன்ன நான் ஏத்துக்கிற முடியுமா? என்ன ஏத்துக்கிற முடியுமானா நீ தரைய உங்க உடையெல்லாம் பார்த்தா நல்லா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கு. பெரிய இடத்துக்குள்ள உலகத்தை பெரிய இடத்துக்குள்ள உட்கார்ந்த இடத்துல இழுண்டால 100 மான வந்து மடியில விழுகு. அந்த மாலை எனக்கு தேவை. காட்டுக்குள்ள வந்துகிட்டு மான குடு பயிர குடு யாட கேட்டா மான இதுலயா இருக்கு. அந்த மாலை எனக்கு தேவையில்லையா? இந்த மாலை தான் வேணும். இந்த மானு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் குறிக்கோள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்னோட குறிக்கோள் இந்த குட்டியை பிடிக்கணுங்கிறத. குட்டி இருந்தா தானே பிடிப்பியா? இருக்கியா? இல்ல விட்டது நான். நீங்க நான் பார்த்தது நான் இல்ல. நான் விட்டது நீ பாத்தியா? காவல மீறி கட்டிருப்பு கூட உள்ள வாகாதியா? திருப்பியா? எப்படி மான் இல்லையா? இருக்கியா? அப்படியே ஒருவேளை இருந்தாலும் உனக்கு தர முடியாதியா? ஏன் அப்படி சொல்ற? நல்லா தனியா இருந்து ஏன் தர முடியாதுங்கிற? முடியாது. என்ன காரணம்? உம்மை நம்பி எப்படி நான் மான ஒப்படைக்கிறது? நம்பிக்கைதான் வாழ்க்கை. இப்படி அம்பாடி அம்மா தெரிஞ்சு நீ மான அடிச்சு கொடுமை பண்ணா உன்னை புழுக்க ராசில கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கொடுமை பண்ணுவீங்களா? ஏடா அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி மான சித்திரவதை பண்ற தப்பு இல்லைங்களா? நான் சித்திரவதை பண்ணேங்க. அடிக்கிறேன்னா அங்கேயே அடிச்சுட்டு போயிருப்பேன். அதை கைப்பிடியா பிடிக்கணும் வந்திருக்கேன். கைப்பிடியா? ஆமா. இல்லன்னா நான் ரொம்ப விட்டுருப்பேன் இல்லையா? ஓ சரி மாடு மாட்டு இருக்கீங்களே. சரி. எள்ளும் திணையும் 70 நாள். சரி. வயக்காட்டுல எள்ள விதைச்சாலும் திணைய விதைச்சாலும் 70வது நாள்ல அறுவடை பண்ணி போடலாம். நாங்க திணைய விதைச்சிருக்கோம். சரி. 69வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. விடிஞ்சா 70வது நாள் அறுக்க போறோம். இவ்வளவு நாளா வராத மானு இன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்களே. நான் உங்களை கேக்குறேன், நீர் முத எந்த ஊருக்காரு? ஓஹோ, என்ன எந்த ஊர்ல கேக்குறேன்? எந்த ஊர் நீங்க? அதோ தெரியுது பாரு. எங்க? அந்த வெள்ளிமலை. எங்க? அதோ பாரு. இங்க வெள்ளிமலை இருக்கு. இன்னைக்கு சொன்னது நேரம் சொன்னா கூட வெள்ளிமலை இருக்கு சொல்லிடலாம். ஆமாண்டு வெள்ளிமலை இப்ப தெரியல. இப்ப போஸ்ட் மரம் தானே தெரியுது. போஸ்ட் மரம் தெரியுது. ஆமா போஸ்ட் மரம் தெரியுது. வாழை மரம் சீரல் பொழுப்பு தெரியுது. அதை தாண்டி பாரியா அந்த போக்கஸ் பொழுப்பு தெரியுது. திருவாரூர் தாண்ட உடனே வெள்ளிமலை தான். ஆமா திருவாரூர் வெள்ளிமலை. ஐயா பங்குனி உத்திரத்துக்கு வருஷம் போறது. இப்ப தெரியுது வெள்ளிமலை. எவன் திருத்தனம் ஆசை வச்சு போறோம் அவனுக்கெல்லாம். அப்ப உங்களுக்கு தெரியுதுன்றியா? உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுதுல. நான் மாமியா மேல ஆசை வைக்கலாம். எனக்கு தெரியுது. நான் எனக்கு மாமியார் கல்யாணம் முடியாத பொட்டு கொண்டவனே நீதான். சொல்லாதீங்க பாவத்தை. மாமியா பச்சை வரும் நல்லபடி இயற்கை எழுதி விட்டது. இயற்கை எழுதி விட்டா கொண்டது நீதான் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. மாமியால நான் தெய்வமா மதிக்கிறேன். சரி. என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துருச்சுன்னா ராமதாசுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிருந்திருப்பேன். விளக்கு மறைடு. இப்ப மாமியா தெய்வமா. இப்ப அவன் மாமியா ஊருக்கு போக சொல்லுங்க வெட்டிப்பாங்க. வேணா போக மாட்டேன். மாமியா கொண்டு வந்தேன். அவனுக்கு எல்லாம் தெரியாது. அடிப்பாங்க. சரி வெள்ளிமலையில இருந்து வேற மான கிடைக்கலையா? வேற மேல நான் தேட வேண்டிய அவசியம் இல்லையா? உன் அப்பா பேர் என்ன? சட. அம்மா பேரு சடச்சி. அண்ணன் தம்பி இருக்கா? இருக்காங்களே. உங்க அண்ணன் பெயர் என்ன? எங்க அண்ணன் பேரு தொந்தி வேட. உங்க தம்பி பேரு ஜவரி வேட. உங்க பேரு கந்த வேட. கந்த வேட. நான் யார் தெரியுமா? நம்பி ராஜா பையன். உண்மையாவா? சரி சரி. உங்க பேரு வீரத்தவர். நம்பிராச மயங்க. நீங்க தானே? நான் இடத்துக்கு பொறுப்பு. மாப்பிள்ள பேரை கட்ட அப்புறம் மாப்பிள்ள ஓப்பன் என்ன இருக்கு? நீ நம்பிராச மயந்தானே? ஆமா ஆமா. முதல்ல அங்கே போகணும். என்ன சொல்றியா? மான்குட்டின்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் சும்மா காட்சின்னு சொன்னேன். நான் பார்க்க வந்தது உடைய தங்கச்சி. என்ன சொன்னீங்க? அப்ப
நீங்க மானத்தடி வரல என் தங்கச்சி இருக்கீங்க நீரும் நல்ல இளவட்ட பிள்ளையா இருக்கீங்க. உமக்கு என் தங்கச்சி வருமா? உமக்கு என் தங்கச்சியை கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போறேன்? ஆனா ஒரு நிபந்தனை. உள்ள என் தங்கச்சி மட்டும் இல்ல, வேற ஒரு பெண்மகளும் இருக்கின்றாள். நீங்க இதுல எது அதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா பெண்ணு உமக்கு தான். குறிப்பறியும் தன்மை உமக்கு இருக்காது சோதனை. குறிமாத்தி அடிக்கிறேன். வளைகுட பிரிய வாங்கிற மருமகனே நீங்களே வளைகுட பிரிய வாங்கிற மருமகனே நீங்களே கிடைக்கிறே கிடைக்கிறே வளைகுட பிரிய வாங்கிற மருமகனே நீங்களே யாரும் சொல்ல வேண்டரே மனையார் குணத்தில் வந்து தேடி இதுதான் நீங்கள் தேடிய பெண்மகள். வள்ளி வள்ளி ஆமா வள்ளி தொடக்கூடாது. நான் தொடலையா? நான் எங்களை மாதிரி நீ ஆடுனா தொட்டுக்கையா? அப்படியா? சரி. ஆமா எனக்கு ஆள தெரியாது. புதுக்கிறத எத்தாயிங்க ஆள தெரியாம எதுக்கு ராசவாட்டம் பாடுறீரு? என்ன ஆடுனா பொண்ணு இல்லைன்னா ஆடி விட மாட்டேன். நாங்க பப்பு நடிச்சு ஆடுனா வள்ளியில ஆடினால்தான் இந்த ராசவாட்டம் ஆடுறதுனால ஊர்ல ஒத்தரா கொடுக்காதீங்க. நாரதான பல்ட்டி அடிச்சாரு. பழுத்திருக்கு பழுத்திருக்கு பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சங்க அடி வாங்குறதுக்காக மயூர்வனத்தும் சின்னவளே மயூர்வனத்தும் சின்னவளே பாருகிற நாடிலிருந்து பாறையில நாடிருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா பாட்டு சத்த கேட்கலையா பாட்டு சத்த கேட்கலையா பாட்டு சத்த கேட்கலையா
இங்க ஒரு ஏன் அட்டஜாக்கினா இது உங்களுக்கு தங்கச்சி முறை. அப்படி அதனாலதான் ஒட்டி அட சங்காட்டப்படுது. சங்காட்டப்படுதா? சங்காட்டமா இருந்தா பிரச்சனை ஆகும். சரி, இது என் தங்கை. உங்கள் தங்கை. உன் தங்கை அழைத்து வருகிறேன். தங்கச்சி. என்ன? வாடா. தங்கச்சி. எதற்காக கூப்பிட்டீங்க? ஒரு வேடுவர் வந்திருக்காங்க. என்ன காரணத்துக்கு நீங்க வேடுவர்? மானை தேடி வந்திருக்கிறாரா? மானம் கெட்டு போய் வந்திருக்காங்க. மானை தேடி வந்தாரா? சரி. சாம்பிராணி இல்ல. சரி, சரிப்பா சரி. சரிப்பா. எமது ஊருக்கு அருகாமையில் உள்ள சாமரான்பட்டியை சேர்ந்த அன்பு ஐயா அவர்கள் எனக்கு அன்பை படித்த கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு நெஞ்சத்திற்கு சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. அன்னைக்கு எனக்கு யார போய் மோதிரம் போடுறோம்டாரு, அதோட அவரே மோதிரம் விளாத்துறாரு, உனக்கு இப்படி போடுவாரு. அண்ணே, தங்கச்சி இந்த வேடுவர் மானை கேட்டு இங்க வரலாமா? மாடெல்லாம் வராது, போய் இல்லன்னு சொன்ன கேட்க மாட்டாருதா. எடுத்துருக்கு தலைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போறீங்க. உங்ககிட்ட கேட்டா போக மாட்டாராமா? நாம் நீங்க பாத்துருக்க மாட்டேன்னு எங்க மேல போய் சாட்டுறாப்ல. பத்தியெல்லாம் வந்தவர்கள் அப்படி எல்லாம் பேசலாமா? பேச விடக்கூடாது. தப்பு சொன்னேன். நீ சொன்னா கேப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணா, வரவேற்பு எல்லாம் கொடுத்தீங்களா? குலப்பண்பு குன்றாம கொடுத்த மக்கள் அப்படியே நீங்க கொடுத்தா இந்த இடத்துக்கு தலைவி நான் வரவேற்பு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா வருக வருக வணக்கத்துக்குரிய விடுவரே. வந்த கட்டத்தை அல்லடி மிக அற்புதமாக எடுத்து உரைத்தால் நீங்க சொன்னது நாளை கேட்கணும். எதுக்காக வந்து இங்க எடுத்து கோரி பாருங்க. ஆமா, நாங்கள் இங்கிருந்து சென்று விடுகிறோம். 7வது காவலில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அது போய் அழைக்கிறோம். வந்தா என்றாகி மா மகனே என்றாகி தந்தாய் எனக்கு தமிழை சிரம் சிரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா, உன்னை பாராதிருப்பேனா, என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து
கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் வெண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நெய்யாய் நமக்குள் ஆமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிர்த அமிர்த என்ற ஒரு பாகமா. அப்பேற்பட்ட வகையிலே தமிழச்சி என்றவர்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு ஒரு முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன், கேளுங்க. என்மாள் 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 நான் வெள்ளி வருகின்ற வருகின்றேன். எனது பெயர் கந்தவேடன், என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மாலை, கொண்டேன் அதன் மீது காதல். ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி கிடைத்தால் என்னுடைய குட்டிய, சின்ன குட்டிய, சிங்கார குட்டிய, அழகான குட்டிய, அற்புதமான குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்க. நீங்க சம்மதம் கொடுங்க. என்னத்துக்கு சம்மதம் கொடுக்கணும்? மாடு இருந்தா ஏன் சம்மதம் கொடுக்கலாம். வராத ஒரு மாடு மான்குட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாமா? விடுவரே காலையில வந்து பொய் பேசாம. நான் ஏங்க பொய் பேசுறேன்? நீங்க வாயக்கறதா பொய் தானே பேசுறீங்க. கிடையாதுங்க. நாங்க ஏதோ உண்மையை பேசுறீங்க. சிவச்சி நாடுகளுக்கு பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, உண்மை பேசுறீங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் இந்த குட்டி, ஆனா வாய திறந்தாலே பயந்த சுபாவம் படிக்குது. யாரு இந்த குட்டில மான்குட்டினா மிரண்டுதான். உங்களை மாதிரி ஆளை பார்த்தா பயந்துதான் ஓடு. மிரண்டுதான் ஓடி வந்துருச்சு. இப்படி கையில வெள்ளு அம்பு வச்சுக்கிட்டு இருந்தா பயந்து விடாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க. ஓடி வந்த குட்டி உங்க வனத்துக்குள்ள எங்க வளத்துக்குள்ள எல்லாம் பேசாம போயிட்டீங்கன்னா பிரச்சனை என்பது வேற. அதை விட்டு மாடு குட்டின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க குடுக்கறேன். மாடு இருந்தா தானே குடுக்கறதுக்கு. அப்படி சொல்ல கூடாதுங்க. அப்புறம் எப்படி சொல்லணும்? மாடு வரலங்க, எப்படிங்க மாடு கொடுக்க முடியும்? ஏன்னா உங்களிடம் தானே. ஆமா ஆமா. நீங்க கூட போய் பாத்துறோம். நான் இங்கே நிக்கிறேன். நான் வந்து பார்த்ததுனாலதான் உங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து தன்னம்பிக்கையோட நான் வந்து பேசிட்டேன். ஆனா நீங்க வந்து அவநம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? முதல்ல நம்பிக்கை இருக்கணுங்க. நான் வந்து நம்பிக்கையோட தான் பேசிட்டு இருக்கேன். நானும் நம்பிக்கையோட தான் பேசுறேன். ஆனா நீங்க நம்பத மாதிரி தெரியல. நான் சொல்றது கேளுங்க. முடியும் அப்படி கேட்காம பார்த்து இந்த குட்டியை கொடுப்பனே எப்படி பிடிப்பீங்க?
முயன்றால் முடியாத இருக்கா? முயன்றிடு முனைந்திடு வெற்றி பெற்றிடு அப்படின்னு முயற்சி திருவினையாக்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். முயலும் வெல்லும் முயலாமை ஆமையும் வெல்லும். முயலாமை வெல்லுமா? ஒரு நாள் வெல்லவே வெல்லாது. முயற்சி இருக்கணுங்க. ஆனா நீங்க முயற்சி மட்டும் இருந்தா பத்தாதுங்க. அதற்குரிய பயிற்சியும் இருக்க வேண்டும். பயிற்சி எல்லாம் இருக்கட்டும். மானை எங்க பாத்தீங்க? இந்த அடிவாரத்துல தான். எந்த இடமும் இருக்குலங்க. அடிவாரம் இல்ல. மொத்தத்திலும் அடிவாரம்னா எந்த அடிவாரத்துல பாத்தீங்க? இப்படிதான் சொல்லுவோம். வெள்ளிமலையில அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலையில அடிவாரத்துல பாத்தீங்கல்ல? அந்த கையில என்ன வச்சிருக்கீங்க? இது கணை போட வச்சிருக்கீங்க. கணை. அந்த கணை இருக்கட்டும், வினையா இருந்து போது அந்த இடத்துல பிடிச்சிருந்தீங்கன்னா திறமையான வேடுவரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ பொருளை தொலைச்சு விட்டு இருட்டுல தொலைச்சு விட்டு வெளிச்சத்துல தேடுற மாதிரி தொலைஞ்சலாம் போகலங்க. தொலைஞ்சு போட்டு விட்டுருப்பேன். அது தொலைஞ்சு போகல. சரி, ஓடி வந்த மாடு உங்க வளர்த்து ஓடி வந்துச்சுன்னா மாடோட நீங்க ஓடி வந்தீங்க. ஒரு பொருள் ஒரு மாடு ஓடி வந்துச்சுன்னா நீங்க பின்னாடி துரத்தி வச்சீங்கன்னா ஓடி வந்த மாடை ஒண்ணு கையில வச்சிருக்கீங்க, கடையை வச்சு அடிச்சு பிடிச்சிருக்கலாம்ல. அதை விட்டு வேடிக்கைக்கு பாக்குறதுக்காக அப்படியே கத்தியில காட்டிக்கிட்டே வந்தீங்களா? அதை அடிச்சு பிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த குத்தியை கைப்பிடிக்கா பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். முடியாத என்னைக்காவது கையால மாடை பிடிக்க முடியுமாங்க? மாடு வேகம் பொழுது அதோட உடம்புல பட்டு ஏதாவது காயம் ஏற்பட்டு போயிடும். அப்படியே அப்படி இது உடம்புல காயம் ஏற்பட்டா என் மனசு தாங்குமா? ரொம்ப பாத்தீங்க. அதுக்காக உயிர் போயிருங்க அப்படிலாம் மனசு சங்கடமா இருக்குல்ல? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இனத்தவர் எந்த ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண்மகள் இருக்கிற மாதிரி வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பா. தலைவி நீங்க இருக்கீங்க, உங்களுடைய அனுமதியோட இந்த குட்டி எப்படி அனுமதி இருக்கிற மாதிரி அனுமதி கேட்கலாம், இல்லாத மாதிரி எப்படி அனுமதி கேட்பீங்க? நீங்க கோவப்படுறீங்க. எங்க கோபம் இருக்கிறதெல்லாம் குணம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? சொல்றீங்க. நான் கோபப்படவே இல்லையே, கோபப்படவே இல்லை. கோபப்படுறீங்க அப்படி என் குட்டியை கொடுத்து நான் பாடு கொண்டு போறேன். நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. அப்படி இல்லங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதே, நம்ம இனத்துக்குள்ள போய் சொல்லாத பேசிட்டு பேசாம போயிட்டு வந்துதானே. நீங்க உண்மையை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். அப்ப நீங்க உண்மையை சொல்றீங்க, நான் போய் பேசுறேன்னா? உள்ளதாங்க இருக்கு. இல்லங்க, எங்க உங்க இடத்துக்கு தான். என் இடத்துக்கு நான் எனக்கு யார கூட்டிட்டு போனோம் அதுன்னு எனக்கு தெரியும். இந்த வந்தவங்க போனவங்க எல்லாம் இடத்துல கூட்டிட்டு இவ்வளவு நேரம் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, ஏதாவது வரம்பு மீறி பேசிருக்கா? இல்ல பேசுறீங்களா? பேசிருக்கா? இல்ல வரம்பு மீறி பேசினா ஒருத்தர் வரம்பு மீறி பேசினா அடுத்த இடத்துல பேச முடியும். ஒரு தலைவரை நம்ம இடத்தோட சொல்லி மதிப்பு கொடுத்தா பேசிக்கிறீங்க. வரம்பு மீறி நீங்க எப்படி பேசலாம்? பேச முடியுமான்னு கேக்குறேன். பேசி இருக்கலாம்னு கேக்குறீங்களே. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்து பேச மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க பேச மாட்டீங்க. நீங்க இல்ல யாருமே இடத்துக்கு வந்தா அப்படித்தாங்க. நாங்க சாப்பிட காக்குற இடத்துக்கு வந்தா யாருமே வரம்பு மீறி பேசவே மாட்டாங்க. ஒரு வேலை வரம்பு மீறி பேசுற அவங்களையே புத்தி மாத்திருவேன். நல்வழியில போங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆமா ஆமா, அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. என்னைய பார்த்தா யாராவது பேசுவாங்களா? பேசுறதுக்கு அப்படின்னு திறமை இருக்குதா? முடியுமா? பாத்துருமா? என்ன பாப்போம்னா என்னத்தை பார்க்க முடியும்? விடிய காலம் வெளிச்சத்திலேயே தேட முடியலையே. அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படலாமா? நானா? ஆமா. கொங்கை நாட்டு சிமையிலே நானும் பொங்கி வந்த கன்னியம்மா
வேலுமலைக்கு வந்திருக்கீல்ல, வந்திருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அப்பா, ஒரு சின்ன ஒரு விஷயம், அதை கேட்டுட்டு நீங்க வந்து முறையா பேசுறீங்கன்னு பாப்பா. கேளு. பக்கத்து ஊரு நீங்க, நம்ம ஊருக்கு புதுசா வர்றீங்க. ஆமா, முன்னப்பட அறிமுகம் இல்லாத ஒரு ஆள். நானும் புதுமையா நீங்க என்னங்க கதையில கதைகள் அப்ப வந்தவர் இனிமேல நான் புதுமையா தான் வந்திருக்கேன். ஒரு நீங்க புதுமையா வந்தா சரி, கதையில சொல்றேன். சொல்லுங்க. ஒரு கொஞ்சம் சின்ன வயசு பையன் வர்றான். அப்ப வந்து காலையில பாத்தீங்கன்னா நம்ம பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி ஊரு கரையில பொதுவான ஒரு இடத்துல தேநீர் பருகிறது டீ குடிப்போம்ல. இப்ப நான் அவ பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் கதை சொல்லும்போது மட்டும் நேரம் இல்லை. நீங்க இடம் நான் சொல்ற கதையெல்லாம் பெரிய கதை இல்லைங்க. இடம் ஏன் நான் ஒரு சின்ன கதையை சொல்லுவேன். அப்புறம் நீங்க இல்ல பெரிய கதையா சொல்லுங்க. நான் சொல்லுவேன். அப்ப பக்கத்துல நின்று அவங்க வந்து கேட்டிருக்காங்க, தம்பி எந்த ஊருப்பா புதுசா இங்க வந்திருக்கியே, யாரு நீனு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்டவங்கள்ட்ட வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஆண்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஐயா பக்கத்து ஊரு நானு, பக்கத்து ஊர்ல வந்து 5-6 ஏக்கர் சொந்தக்காரே நானு, பக்கத்து ஒரு தோட்டத்துல நான் வந்து என் மாட்டை வந்து காலையில கட்டி போட்டிருந்தேன், சாயந்தரம் அவுக்கிறதுக்கு போய் பாக்குறேன் மாட்டை காணாமையா, மாடை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லலாம். டேய், என்ன வந்து முன்னப்பட பார்த்தது இல்ல, எங்க ஊருக்கு வந்துச்சுன்னு எப்படி நீ வந்து குறிப்பா வர்ற அப்படின்னும். அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கேன், ஐயா காலையில வந்து மாடு வந்துச்சு, ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், ஏன் எங்க மாடு வந்து கழுத்துல வந்து கயிறு போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அப்ப ஒருத்தர் பெரிய மனுஷன் கேட்டிருக்கு, எப்பா மாடு வந்துச்சுன்னு சொல்ற, அது பசு மாடா காளை மாடா, கண்ணு போட்டதா கண்ணு போடாததா, இல்ல கயிறு எல்லாம் கழுத்துல மணி இருந்துச்சா என்னென்ன கொம்பதுல எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த மாதிரி கழுத்துல வந்து மடி போட்டுருச்சு, கயிறு போட்டுருந்துச்சு, கொம்பு இருந்துச்சு, அந்த மாதிரி கண்ணு போட்டு 1 மாசம் தான் ஆகுது. இந்த மாடு கண்ணுக்குட்டி பாவம் வந்து பசியில துடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல வந்து இருக்கிற மக்கள்லாம் எங்கிட்ட தான் வந்து பால் வாங்குவாங்க, அவங்களும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. மாடை மட்டும் காணலாம், அப்படி தேடி வந்தேன் ஏன் அப்படிங்கிறோம். அப்படியாப்பா, அப்படித்தான் வந்து சாயந்தரமா வந்து ஒரு 4 மணிக்கு போல இந்த மாடு போச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆடிட்டு வெள்ள உடனே அப்ப வந்து இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னதுனால தானே தெரிஞ்சு. நான் என்ன கேக்குறேன்னா, மானை தானே தேடி வந்தீங்க? ஆமா. மாடு உங்களுக்கு தானே தெரியும்? எனக்கு தான் தெரியும். மானை நீங்க தானே பாத்தீங்க? ஆமா. மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். மான் குட்டி வந்து கண்ணு எப்படி இருந்துச்சு, கால் எப்படி இருந்துச்சு, வாய் எப்படி இருந்துச்சு, எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க, அடையாளம் காயாத கானகத்திலே காயாத கானகத்தே நின்றுளாவும் காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரியே காயாத கானகத்தே நின்றுளாவும் காரிகையே மேகதமா மேயாதமான் மேயாதமான் மேகதமான் கதிரவனை பார்த்து
மலர்விடும் வண்டுகளை பார்த்து பொருட்கள் விடும் ஒரு பொன்மனை நான் காண தகுதிவித்தோம் ஒரு அம்மனை நான் பாட தகுதிவித்தோம் அதை காண்பது பரவசம் ஒரு பொன்மனை நான் காண தகுதிவித்தோம் ஒரு அம்மனை நான் பாட தகுதிவித்தோம் சாகாத முப்பில் இருந்தாலும் அதுகள் தருவது பாயாதவா இது மானுடைய இடமே இல்ல. வாடை பிடிக்கவில்லை அப்புறம் உன்னைத்தான் என்ன உன்னைத்தான் யாரு உன்னைத்தானே கையமென்று நடத்தி வந்தேனே. ஒரு பூவே, ஒரு மாலை, வேதிலை ஒரு கோலம். உன்னைத்தானே மலரில் கடவுள் இறக்கினேனா குடிக்கிறேனா பெருமை புதிதாக குடிக்கிறேனா உயிரில முதலென்று சுரக்கிறேனா உன்னைத்தானே இது புத்தம் தானே அப்படியா என்னத்தா அண்ணா என்னாச்சு என்னமோ உங்க ஐத்தான் ஐத்தான் அத்தான அதை விட ஆமா. எங்க அண்ணன் தான் தகச்சி அண்ணா ஒரு விஷயம் நன்றாக தெரிஞ்சு பொம்பளை எப்படி ஆம்பளையா மாறினா? முடிய திட்டிக்கு அவமானத்தை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும் தங்கச்சி அண்ணா அழகா இருந்தா நம்மளை யாரும் தேடித்தான் வருவாரு அப்படியா குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா குலசாமியை கும்பிட்டோம்னா பிரச்சனை போயிடும் ஆமாண்ணா. நமக்கு குலசாமி யாரு முருகப்பெருமான் தான் முருகனை கும்பிடுத்தேன் பண்றது. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவமைத்தேன் உன்னை மறப்பதற்கு.
வள்ளி வேடனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். முருகா, தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதற்தரமாக வள்ளி தேவியானே என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்திரல வேணும் முருகா. நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சபதர் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம். மலர் கொடுத்தேன் கை குலுங்க மலையளித்தேன், மலர் கொடுத்தேன் கை குலுங்க மலையளித்தேன், அங்கே என்ன அசத்திக்கிறாய். இது ஒரு சீலாட்டமா என்னையும் காலாட்டமா. மகளோ மகளோ எனக்கு
Thank you.